வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை ஆலயத்தில் இன்று பங்குனி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகர் வள்ளி தெய்வானைக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலை திட்டத்தில் 5 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்தும் 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்த கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். மணிமங்கலம் அடுத்த மாடம்பாக்கம் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் மேரி. மாற்றுத்திறனாளியான இவருக்கு போதிய வருமானம் இல்லாததால் கள்ளச்சந்தையில் மதுபான பாட்டில்களை விற்பனை செய்து வந்துள்ளார். இதனால் 5க்கும் மேற்பட்ட முறை மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் தான் மதுபான பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருவதாகவும் தனது கணவர் சுரேஷ் ஆட்டோ ஓட்ட தெரியும் என்பதால் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்யுமாறு காவல் நிலைய ஆய்வாளர் அசோகனிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனையடுத்து மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் தன் முன்பணத்தில் 50,000 ரூபாய் பணத்தை செலுத்தி புதிதாக ஆட்டோ வாங்கியுள்ளார். இதனை பெற்றுக்கொண்ட மேரி காவல் ஆய்வாளர் அசோகனுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 469 பள்ளிகளில் 80,000 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வு கடந்த 23ஆம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறை நேற்றுடன் முடிந்த நிலையில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு 2025-26 கல்வி ஆண்டு துவங்குகிறது. இதனிடையே மாணவர்களை வரவேற்கும் வகையில் அரசு பள்ளிகளில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பள்ளிகளில் தோரணங்கள் அமைத்தும் புதிதாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பலூன்கள், இனிப்புகள் மற்றும் மலர்கள் கொடுத்தும் ஆசிரியர்கள் மாணவர்களை வரவேற்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி திருவிக நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 4 வருடமாக அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு திறக்கப்படாத நிலையில் உள்ளது. மேலும் படிக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்பொழுது ஹாஸ்பிட்டல்ஸ் போடப்பட்டுள்ள தனியார் வீட்டில் வைத்து அங்கன்வாடி மையம் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் குழந்தைகள் படிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாத நிலையில் காணப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் குழந்தைகள் நலன் கருதி கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை விரைந்து திறக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுங்கச்சாவடி உயர்வை கண்டித்து சென்னை மதுரவாயில் அருகே அனைத்து வேன், பேருந்து, லாரி உரிமையாளர்கள், வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு, ஓட்டுநர்கள் நலசங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தி ஓட்டுநர்களை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை கேள்வி எழுப்பியும் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது. சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா. உதயசூரியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அட்டக்கத்தி, டம்மி துப்பாக்கிகள் எல்லாம் திமுகவின் முன்னால் எரிந்து சாம்பலாகும் என்று த.வி.க. தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசினார். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை திரிபுர சுந்தரி நகரில் வீட்டின் மொட்டை மாடியில் மாஞ்சா நூல் பயன்படுத்தி காற்றாடிகள் பறக்கவிட்டுக் கொண்டிருந்த 2 நபர்களை அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 8 காற்றாடிகள், 12 மாஞ்சா நூல்கண்டு மற்றும் 10 மாஞ்சா நூலுடன் கூடிய லொட்டாய்களை பறிமுதல் செய்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மேற்கு கிருஷ்ண கிராமணி தோட்டம் பகுதியில் வசித்து வருபவர் விஜயகுமார். இவர் பழைய வண்ணாரப்பேட்டை பெரிய மார்க்கெட் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவர் வைத்திருந்த செல்போனை பிடுங்கி தப்பி ஓட முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அந்த வாலிபரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ஒரு செல்போனை மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் வார நாட்களில் 4000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களும் அனுமதிக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்த நிலையில் இந்த கட்டுப்பாடு இன்று அமலுக்கு வந்தது. இந்நிலையில் கொடைக்கானல் நுழைவாயில் பகுதிகளாக உள்ள பழனி வழியாக வர உள்ள ஐயும்புள்ளி சோதனை சாவடி, வத்தலகுண்டு வழியாக வர உள்ள
காமக்காப்பட்டி காவல்துறை சோதனை சாவடி உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் இன்று முதல் இ-பாஸ் சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் நோக்கன்கோட்டையைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் பழனியில் இருந்து தேவக்கோட்டைக்கு லாரியில் செங்கல் ஏற்றிக்கொண்டு வந்துள்ளார். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வந்தபோது சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் மோதிய லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியை ஓட்டி வந்த ஆறுமுகம் காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எருக்கம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கதுரை. இவர் கல்வராயன் மலை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 17 வயது சிறுமி தங்கதுரையை செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு தங்கதுரை மறுக்கவே மனமுடைந்த சிறுமி வீட்டில் இருந்த விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் காதலன் தங்கதுரையை போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசார்பாடி பகுதியில் இருந்து பேசின் பிரிட்ஜ் நோக்கி கார் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது வியாசார்பாடி மேம்பாலம் முடியும் இடத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாத நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் சேதமடைந்த காரை அப்புறப்படுத்தி விசாரணை நடத்தினர். விசாரணையில் காரை ஓட்டி வந்த நபர் 18 வயது சிறுவன் என்பதும் அவருக்கு லைசென்ஸ் இல்லை என்பதும் தெரிய வந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேவர் சிலை அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக முல்லை பெரியாறு அணையை தகர்ப்பது மாதிரி படம் எடுத்த மலையாள இயக்குனர் பிருத்திவிராஜ், நடிகர் மோகன்லால் மற்றும் தயாரிப்பாளர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முல்லை பெரியாறு அணை குறித்து விஷமத்தனமான சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.